ஸோ இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் வந்து பச்சரிசி மாவு ரொட்டி. பச்சரிசி மாவு ரொட்டி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஆனியன்ஸ். இது எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ நாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு பச்சரிசி நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அது நம்ம போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் கொஞ்சம் அதிகமானாலும் கம்மியானாலும் நம்ம விருப்பம். ஸோ இவ்வளோ நான் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன ஆனியன் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு, அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி இந்த உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த அரிசி மாவில் வந்து நம்ம சுடு தண்ணி விட்டுக்கணும். நல்ல ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஆனால் பச்சை தண்ணி ஊற்றும் போது ரொட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இப்போ சுடு தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். ஸோ இந்த பச்சரிசி மாவு ரொட்டி அப்படின்றது இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் கூட நாம் இதில் செய்யலாம். இப்போ வந்து காலையில் ஒரு பொங்கல் செய்கிறோம், இல்லை ஏதாவது காலையில் சாப்பாடு வந்து கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த பொங்கலும் அந்த சாப்பாடும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரொட்டியாக செஞ்சுட்டோன்னா இன்னும் சுவையாக இருக்கும். அண்ட் வந்து இப்போ நான் வந்து வெறும் ஆனியன் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இதே பச்சரிசி மாவில் நம்ம வந்து சவ் சேர்க்கலாம், நல்லா கிரேட் பண்ணிவிட்டு கேரட்டு, நமக்கு எந்த வெஜிடபிள் பிடிச்சாலும் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு, இல்லை மெல்லிசா கட் பண்ண வேண்டாம், நல்ல ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் நம்ம எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதை நல்லா துருவிட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம அதையும் ரொட்டி தட்டும் போது நல்லாயிருக்கும். இப்போ எதுவுமே இல்லைன்னாலும் வெறும் இந்த ஆனியனில் கூட அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு 1 மினிட் நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் தவா பேன் எடுத்துக்கிட்டு பேனில் ஆயில் விட்டு நம்ம இதில் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம். ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தவாவில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது, வெறும் இதுலேயே நம்ம எண்ணெயை விட்டு இப்போ இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நாம் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கையில் இப்படி நல்லா பரப்பிக்கணும் ஃபுல்லாகவே. கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாகவே கலந்துக்கோங்க, இல்லைன்னா ரொட்டி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம ரொம்ப இது வந்து ஹார்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொட்டி வந்து கெட்டியாக இருக்கும். அதனால் ஹாட் வாட்டர் கட்டாயமாக யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு இன்னும் மெலிசா வேணும்னா குவான்டிட்டி கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பிட்டு அங்கங்கே கொஞ்சம் கேப்ஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மூடிடணும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம இதில் நான் சொன்ன மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ஒரு விதமாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இது ராகி மாவு இருக்குது, அந்த ராகி மாவோட கூட நம்ம இந்த காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் வந்து
யார் யாருக்கு எந்தெந்த வெஜிடபிள் பிடிக்குமோ நல்லா அதை துருவிட்டு அதுவும் அதில் வந்து தண்ணி இருக்கும், அந்த தண்ணி கண்டென்ட்டோட இதில் சேர்த்துருங்க. அப்போது வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது ஹாட் வாட்டர் சேர்க்கலைன்னாலும் ரொட்டி வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் எந்த வெஜிடபிளும் சேர்க்காததால் இதில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெஜிடபிள் அந்த தண்ணியோடு இதில் இருக்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். ஹார்ட் வெஜிடபிள் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கலாம். ஏன்னா ரொட்டி வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம ஹீட் பண்ணுறதால ஹார்ட் வெஜிடபிள்ஸ் இதில் வந்து குக் ஆகாது. அதனால குக் ஆகிற அந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போது திறந்து பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது இல்லாமல் நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் இப்படி ஆகிடணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு இருக்கலாம். ஸோ சடனாக நம்ம வந்து வெளியே போகிறோம், வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு வந்து ரொம்ப டயர்டாகவும் பசியாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிஃபன் வந்து உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு பசியும் அடங்கும், நம்ம டயர்டாக இருக்கும்போது வேலையும் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இல்லை, யார் வேணாலும் இது சிம்பிளாக பண்ணலாம். குழந்தைங்க கூட அழகாக வந்து செய்யலாம். இப்போ பேச்சுலர்ஸ் நீங்கள் ரூமில் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடு வெளியே சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு இதை திருப்ப பார்க்கலாம். இப்போ எடுக்கும்போது கரெக்டாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இதுக்கு நல்ல ஸ்டிஃப் ஆகலை அப்படின்னா எடுக்கும்போது அது உடஞ்சிரும். கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ இதில் நமக்கு காரம் அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது சில குழந்தைங்க வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க இல்லையா? ஸோ அதனால் நமக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட இதில் பண்ணிட்டோன்னா இன்னும் வந்து எதுவும் எடுக்காமல் அந்த ஃப்ளேவரும் உள்ளே வந்துடும். ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும், அவங்களும் எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த இதில் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம போட்டு இந்த மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க இது வந்து ஒரு நம்ம என்ன இன்னும் கூட சொல்லலாம், நம்ம ட்ரெடிஷ்னல் பீஸா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற பீஸாவில் வெறும் மைதா தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. அதில் இன்னும் கூட அவங்க வந்து சும்மா வெஜிடபிள்ஸ் லேஸாக போட்டுட்டு அந்த சீஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ நம்ம இதையே வந்து ட்ரெடிஷ்னல் பீஸா மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கோல்டன் கலரில் வேகணும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைட் திருப்பும்போது நம்ம கையால் தட்டுனதால் கம்ப்ளீட்டாக அந்த தவாக்கு வந்து ஒட்டாது. அதனால் நான் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே அந்த ரொட்டி எல்லாமே ஈவனாக வந்து பாயில் ஆகிடுது. ஸோ உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கிண்ணமோ டம்ளரோ கூட கொஞ்சம் வச்சு நீங்கள் அழுத்தலாம். ஆக்சுவலி இது இல்லைன்னாலும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டம்ளர் ஏதாவது கூட. பட் ஆனால் இது வுட்டாக இருக்கிறதால நமக்கு சூடு தெரியாது கைக்கு. நீங்கள் ஸ்டீல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கை சூடேறும். ஸோ துணி வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து மோஸ்ட்லி சப்பாத்தீஸ் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சப்பாத்தீஸ் வந்து சீக்கிரமாக நல்லா உள்ள இப்போது ஸ்டஃப்டு சப்பாத்தீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் நீட்டாக வந்து அந்த கோல்டன் கலரில் வரணும், நல்லா பாயில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க.
இன்னும் கொஞ்சம் நம்ம 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, இப்போ சரியாக வேகலை, கோல்டனாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஸோ சமையல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்போ ஹை ஃப்ளேமில் வைக்கணும், எப்போ கம்மியில் வைக்கணும் அப்படின்னு. சமையல் தெரியாதவங்க இப்போ எந்த ஒரு தவா ஐட்டம் பண்ணாலும் அந்த ஃப்ளேம் வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குன்னா சிம் பண்ணிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு வாட்டி திருப்பி பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் கூட கொஞ்சம் நம்ம நீட்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த டிஃபன் பாருங்கள், ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நான் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நாம் இப்போ இது ஆயிடுச்சு இல்லையா, இப்போ இன்னொன்று வந்து நாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இது சூடு இருக்கக்கூடாது. நம்ம சூடில் வந்து நம்ம கை வச்சு பண்ணும்போது கை வந்து இதாகும், அதுவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால இன்னொரு தவா, 2 தவா வச்சுக்கோங்க. நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு 2 தவா வச்சுக்கோங்க. இது சூடு ஆன அப்புறமா பண்ணலாம். இன்னொரு தவாவில் பண்ணுங்க, இல்லைன்னா இதையே வந்து கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க, அப்போ சூடெல்லாம் போயிடும். அப்போ 2வது வாட்டி இதுலேயே நம்ம பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரெடி, கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துருச்சுன்னா நம்ம பச்சரிசி மாவு ரொட்டி வந்து ரெடி. எஸ், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆக்சுவலி அப்படியே நல்லா இருக்கும். ஏன்னா அதில் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுட்டோம் இல்லையா, வெறும்னே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா சாஸ் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை சில பேருக்கு காரம் தான் பிடிக்கும்னா நம்ம ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பச்சரிசி மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்க்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது பிளேட்க்கு எடுத்துட்டு லேசாக கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் அப்படி நல்லா தான் இருக்கும். ஸோ சுட சுட பச்சரிசி மாவு ரொட்டி ரெடி. ஸோ சேத்தனா டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஓகே, எப்படி இருக்கு சேத்தனா? யம்மி. ஸோ நானும் சாப்பிட போகிறேன், நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும். ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு காரம் வேணும்னா நம்ம ஊறுகாய் தொட்டு சாப்பிடலாம், இல்லை ஸ்வீட்டாக பிடிக்கும் அப்படின்றவங்க சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம்.